வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் சேனல். அரசு வங்கியான பேங்க் ஆஃப் பரோடாவில் கிட்டத்தட்ட 5000 வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் பணி இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஆஃப் பரோடாவிலேருந்து அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்படியே ஃபஸ்ட்டு பேஜ் வந்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8/6/2026, அதாவது வர ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். விருப்பம் மற்றும் தகுதி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் க்ரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் சீட்ஸ் 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5000 சீட்ஸுமே ஆல் இந்தியா வேக்கன்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நெக்ஸ்ட் பேஜில் நான் சொல்கிறேன். ஏஜ் 20 வயசுலேருந்து 28 வயசு வரையிலான ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கிடலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் கூட்டிக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. +3 இயர்ஸ் கூட்டிக்கோங்க. 31 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி அந்த டிகிரின்லாம் இல்லை, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த ஜாப் அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க் ஆஃப் பரோடா வங்கி கிளையில் அப்ரெண்டிஸ் ரோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த லொக்கேஷன்ஸ்லலாம் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் மொத்தம் 38 பக்கம் இருக்குது. அதில் நீங்கள் பேஜ் நம்பர் 12லேருந்து தான் ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 12லேருந்து தான் நேம் ஆஃப் த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, லொக்கேஷனு அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 25ல் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த லொக்கேஷன்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அரியலூர் லொக்கேஷன்ஸில் வேக்கன்சிஸ் இருக்குது. செங்கல்பட்டில் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லலாம் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டில் சென்னை லொக்கேஷனில் மட்டும் வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறையா லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 2க்கு அப்படியே வந்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 30ல் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 199 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 53 சீட் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 சீட் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 89 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாடுக்கு 199 சீட்டு. இந்த எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு ஒரே ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருந்தால் அந்த ஒரு சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூஆர் கேட்டகரியில் 89 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டி கேட்டகரியில் வரவங்க விருப்பம் இருந்தால் யூஆர்னு அப்ளை பண்ணி நீங்கள் அந்த 89 சீட்டுக்கு நீங்கள் போட்டி போடலாம். இந்த எஸ்டி கேட்டகரியில் வரவங்க யூஆருக்கு அப்ளை பண்ணி போட்டி போட்டிங்க அப்படின்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, யூஆர் கேட்டகரியில் என்ன எக்ஸாம் கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 3க்கு வந்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட் ரெக்யர்டு, அப்ளை பண்ணும்போது இந்தந்த டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் தான். நேம் ஆஃப் த டெஸ்ட் ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ்
குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு மொத்தம் வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும் 100 மார்க்ஸுக்கு. டியூரேஷன் வந்து 16 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் டெஸ்ட் வந்து என்னென்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா கொஸ்டினையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th வந்து என்னென்னா தமிழில் ஒரு பாடப்பிரிவாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்டைஃபன் அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பெர் மந்த்துக்கு வந்து 15,000 வந்து ஸ்டைஃபன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னென்னா பேஜ் நம்பர் 8ல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஃபீ வந்து 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஃபீ 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஃபீ 800. அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் ஓபிசியில் நீங்கள் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீ வந்து டோட்டல் ஃபீ வந்து 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா வர ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஜூன் 8ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.